ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் ஒரு வேறு லெவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிளாஷ் ஸ்குவாடில் வந்து காலஹாரியில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக வந்திருக்க மேப் வந்து விளாடவே முடியலன்றீங்க. அதில் வந்து ஹெட்ஷாட் எப்படி அடிக்கிறது, அதில் எப்படி அடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஈவெண்ட் தான் வரப்போகுது. அடுத்தது இந்த ஈவெண்ட் வந்தோன்னே இதில் ஒரு கேம் ப்ளே நம்ம பண்ணி காட்டுவோம். நான் ஃபஸ்ட்டு வந்து கிளாஷ் ஸ்குவாடு பெர்முடா போட்டேன், அப்புறம் தான் காலஹாரியே போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு நான் எப்படி விளாடுறேன், MP5 வச்சு தான் போடுவேன். ஃபஸ்ட்டு ரவுண்ட் விளாட மாட்டேன், செகண்ட் ரவுண்ட் தான் நான் விளாடுவேன். ஃபஸ்ட் ரவுண்டில் எனக்கு ஒரு ஒர்க் இருந்துச்சு, அதனால நான் அது விளாடல. செகண்ட் ரவுண்ட் தான் நான் விளாடுவேன். அதில் இருக்கும் கரெக்ட், அதில் வேறு லெவலாக அடிப்பேன். பாருங்கள், இதோ அப்படியே சிலையாக நின்ட்டேன். நான் ஒரு ஒர்க்காக இருந்ததுனால அப்படியே விட்டேன். அடுத்ததில் தான் விளாடுவேன். பாருங்கள், இதோ சொன்னதில்ல ஃபஸ்ட் ரவுண்ட் நான் விளாட்லன்னு வாரத்தவங்க விளாட்டாங்க. இதோ MP5 கன் எடுத்துக்கிட்டு எப்படி அடிக்க போகிறேன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறேங்க. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோ அங்கே ஒருத்தன் ஓடுறானா, அவனை கரெக்டாக இங்கே நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணி. இதோ அங்கே ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை தான் இப்போ போட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் தெரியாதனமாக அப்படி சுட்டேன், உக்காந்தேன், எந்திரிச்சேன். இங்கே பாருங்கள், எனக்கு வரல. பாருங்கள், கரெக்டாக ப்ளேஸ் ஓடினேன். அவன் வந்து இப்போ நல்லா இங்கே பாருங்கள், கரெக்டாக பாடி ஷாட் அடிச்சிருக்கீங்களா, லைட்டாக தூக்குங்க, அவள் தான் ஹெட் ஷாட் விழுந்துடும். இதை விழுந்திருக்கே, வழக்கம் போல் ஒரு அமௌண்ட்டு போட்டு அவரை சாவடிச்சிடும். நான் முடிக்கலான்னு நினச்சேன், பார்த்தா ஜோன் வந்துச்சு, நான் தப்பிக்கணும்ல. இங்கே பாருங்கள், நான் வந்து கீழே குதிச்சிட்டேன். அப்போ வந்து அங்கே பின்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். இங்கே சுற்றி பார்க்குறேன், எவனுமே இல்லை. அங்கே ஒருத்தன் போட்டுட்ருக்கான், லைட்டாக தூங்கினேன், அவள் தான் முடிஞ்சிச்சு. இதுதான் ஹெட் ஷாட்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதான் செகண்ட் ரவுண்டு. இதில் வந்து ஏகே வச்சு தான் நான் போடுவேன். ஏகே நான் வந்து ட்ராகன் ஏகே ஸ்கின் எனக்கு கிடச்சிருச்சு. உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு வேறு லெவலில் அடி விடும் எல்லாருக்குமே. இதுக்குள்ளே கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள் முதல்ல. ஏதோ அங்கே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா கரெக்டாக அவனுங்க பார்த்துருவானுங்க. இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் இறங்கி போங்க. இதோ கரெக்டாக இட்டு விடும் பார்த்தீங்களா, 1 டேப் தான். உங்களுக்கு நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இதோ பாருங்கள், கரெக்டாக புல்லட் வந்து 168 இருக்கா, கரெக்டாக பாருங்கள். ஒரே 1 டேப் தான் அடித்தேன், பார்த்துக்கோங்க. சில புல்லட் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான். அங்கே ஒருத்தன் வர பாருங்க, அவனுக்கு ஒரு வேறு லெவல் அடி வரும். அதோ அங்கே பாருங்கள், அவர் சாதாரணமாகவே நாக்காயிருவார், எட்டு விழாது அவருக்கு. சொன்னல இந்த மேட்ச் அவள் தான் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கணும். இங்கே பாருங்கள், அடுத்த மேட்ச், இந்த மேட்ச்சில் நான் வந்து நாக்காயிருவேன். ஏன்னா வந்து ஒழுங்காக விளையாடல நான். அதில் இதோ MP5 விட்டு M187 எடுத்தேன், அதில் தான் எனக்கு போயிடுச்சு. கரெக்டாக அவனை முன்னாடி ஃபோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன். கரெக்டாக போனப்பயே கரெக்டாக அவன் அடிச்சு முட்டி போட வச்சு போட்டான். என் ஃப்ரெண்டு வந்து என்னை காப்பாற்றினான். அப்போ வந்து அவன் திருப்பி என்னை நாட் பண்ணான். இந்த மேட்ச்சில் யார் இருந்திருக்குன்னு நினச்சா, கேங்ஸ்டாரு, ப்ரைஸு, அப்புறம் சன்னி, இவங்க 3 பேர் தான் வந்திருக்காங்க. கிவ்வேலாம் நடக்குது, நீங்கள் வேணும்னா கேளுங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், மறக்காமல் அதில் ஜெயிக்கலாம். அதில் நீங்கள் அலாக்கு ஜெயிக்கிற மாதிரி இப்போ சிலதை விட போகிறோம். இனிமேட்டு இப்போது டோர்னமெண்ட் தான் நடத்த போகிறோம். ஒரு கில்லுக்கு 10 டைமண்ட், அந்த மாதிரி ஒரு மேட்ச் விட போகிறோம். நீங்கள் எத்தனை கில் அடிக்கிறீங்களோ அத்தனை டைமண்ட் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ஒன்று விட போகிறோம். இந்த மேட்ச் நாங்கள் தோற்றுட்டோம். இதோ நான் தோற்றுட்டேனே, அவள் தான். இதோட அடுத்த மேட்ச் தான் பார்ப்போம். என் ஃப்ரெண்ட் இருக்கானே, அவன் கரெக்டாக அடிப்பான். இங்கே பாருங்க, அவன் என்னமோ ட்ரை பண்ணுறான்.
இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. இவன் ஒருத்தன் அவ்வளோதான் சொன்னல நாக்கு. அடுத்த மேட்ச்சில் தான் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், பொறுத்து பார்க்கலாம். இதுலேயும் ஏகே தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஏகே தான் ட்ராகன் ஏகே அதுவும் கரெக்டாக சூப்பராக எனக்கு அமைஞ்சிருக்கு. அதோட ஸ்கின்னை பாருங்கள். அது இல்லாமல் அது பட்டுன்னு அடிக்குது. அதோட டேமேஜ் வேறு லெவலில் நிறைய கொடுக்குது. ட்ராகன் ஏகே பற்றி தானே பேசியிருந்தோம். வெயிட் பண்ணுங்கள். ட்ராகன் ஏகே வந்து அதோட 8th லெவல் தான் வெறித்தனமாக இருக்குது. இதில் வந்து எனக்கு ரக்கை முளைச்சிச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ரக்கை பெருசாக முளைக்காமல் இருந்தேன். இப்போ பெருசாக வந்திருக்கு. இதில் வந்து வேறு லெவல் அடியில் விழுது. இதோ அந்த சைடு போனீங்கன்னா அங்கே மேலே ஏறணும். வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன். இதோ இந்த சைடு கரெக்டாக போயிட்டே இருங்க. போயிட்டு இருந்தீங்கன்னா கரெக்ட். அந்த சைடு போனால் எனக்கு செட்டே ஆகலை. அதனால் வேறு ஒரு சைடு போய் போடலான்னு நினச்சேன். இந்த சைடு கரெக்டாக போய் போட்டுருவேன். உள்ளே ஏறிட்டேன். இதோ இங்கே இருக்கார் ஒருத்தர். அதை நான் பார்க்காம மேலே ஏறிட்டே போயிட்டேன். அப்புறமேட்டு அந்த சைடு போய் பார்த்தா அப்படியே தான் இந்த சைடு போய் பார்க்குறேன். அவன் வந்ததே மறந்துட்டானே அப்படின்னு போனேன். அப்புறம் தான் மறந்து அவனை விட்டுட்டு இங்கே இந்த சைடு போய் பார்த்தா 3 பேரை குவிஞ்சு கிடக்குறானுங்க அப்படியே. இதை பாருங்கள், அவருக்கு ஒரு வேறு லெவல் ஹெட்டு, அவனுக்கு ஒரு வேறு லெவல் ஹெட்டு. கிரானடை போட்டான் லூஸு. அது இல்லாமல் ஒருத்தன் வந்து அவன் ரிவ்யூ பண்ணிட்டான் அவனை அந்த ஊசி அதை வச்சு. இதோ இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த மேட்ச்சு வேறு லெவலில் முடியும் பாருங்கள். அவள்தான் அவர் நாக்கு. அவர் குளோபால் பட்டன் நம்மளால் ஏற முடியாதுன்னு நினச்சிக்கிட்டாரு. அங்கே பாருங்கள், அவருக்கும் நாக்கு. இப்போ யார் போடுவான்னு சொல்லுங்கள். அவன் தான் போடுவான். அவன் மட்டும்தான் ரிவ்யூ பண்ணான். அவன் இன்னொருத்தவன் அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டான். அவள் தான் மேட்ச் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி தான் நம்ம கில்லு போடணும். இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.